மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், டிராவல் ரெசிபின்னு சொல்லலாம், இவ்வளோ எங்க லேசி ரெசிபின்னு கூட சொல்லலாம். நல்ல புளிப்பா சூப்பர் சாஃப்டா உதிரி உதிரியா எலுமிச்சை சாதம் தாங்க பார்க்க போறோம். அது கூட தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரமா சிறுபருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பருப்பு துவையல் தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். க்ரன்ச்சினஸ்க்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க. ஸோ ஒரு 4 to 5 காய்ந்த மிளகாய்ங்க, அதெல்லாம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. மிதமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா இந்த இடத்துல நீங்கள் பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் ஆனப்பின ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த ஃப்ளேவர் இந்த லெமன் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 10 கேஷ்யூநட் சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி ரோஸ்டட் கேஷ்யூநட் தான், சால்டட், ஆனாலும் இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கேஷ்யூநட்க்கு பதிலாக நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, ஸோ அங்கங்கே ஒரு க்ரன்ச் கொடுக்கறதுக்காக கேஷ்யூநட், கடலைப்பருப்பு, நிலக்கடலாம் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுப்பு ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ இந்த பெருங்காயமும் மஞ்சளும் நல்ல எண்ணெயில் வதங்கணுங்க. நல்ல ஒரு பிரமாதமான ஒரு வாசம் வருது. இப்போவே இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சாதத்துக்கு மேலே போட்டு கிளறிங்கன்னா அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கிற 3 கப் சாதம் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப சுட சுட சாதத்தை ஆட் பண்ண வேண்டாம். சாதம் ரொம்ப குழஞ்சி படாமல் நல்லா பதமாக வடித்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு முழு லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். மேலே ஒரு லெமன் சேர்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புளிப்பு வேணும்னா எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம். உப்பு கூட மேலே தூவி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. பெரிய ஏதாவது கரண்டி போட்டு ரொம்ப குழஞ்சிராமல் மென்மையான கைகள்னால் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒயிட்டாக தெரியவே கூடாது, கம்ப்ளீட்டாக எல்லோ வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா அந்த சூட்டில் சாதம் அப்படியே ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸில் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கணுங்க. ஸோ லெமன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்படியே அந்த சாப்பிடும் போது அந்த புளிப்பு நல்லா இருக்கணும், காரம் உப்பெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். பாருங்கள் மக்களே, நம்ம லெமன் ரைஸ் உதிரி உதிரியாக சாஃப்டாக கலர்ஃபுல்லாக பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. இன்னைக்கு எலுமிச்சை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகிட்டு இருக்க சமயத்தில் 1/3 கப்புக்கு முழு கப்புக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். பாசி பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை நல்ல மிதமான ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் ஆற விட்டுடுங்க. வறுத்து எடுத்துட்டு இது கூட அதே கப்புக்கு 1/4 கப், நீங்கள் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுக்குனீங்கன்னா 1/4 டம்ளர் கடலைப்பருப்பையுமே மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரணும். ரெண்டையுமே ஆற விட்டுடுங்க. அதே பேனில் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4 காய்ந்த வத்தல், 1 பிஞ்ச் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆப்ஷனல் தான். சில நேரம் அந்த பூண்டு ரொம்ப காரமாக இருக்குங்க. ஸோ பச்சையாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே அந்த பூண்டோட காரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்குறது. இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும் போது 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட அது கெட்டு போகாது. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாங்க. பருப்பு துவையலுக்கு புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா லெமன் ரைஸ்க்கு தொட்டுட்டு சாப்பிடும் போது புளிப்பாக கார சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காவெல்லாம் வறுத்தாச்சு. அதையுமே பருப்பு மேலே கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா கூல் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க.
1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 50 ml தண்ணி சேர்த்துட்டு கொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த துவையல் நல்லா திக்காக தாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் இலையில சாதத்தை வச்சு லெமன் சாதத்தை வச்சு அந்த துவையலை அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த துவையல் அந்த சாதத்தோடு சேர்ந்துருக்கவே கூடாது, அப்படி இருக்கணும் திக்காக. ஸோ இன்றைக்கி இந்த எலுமிச்சை சாதத்தையும் நம்மளோட பருப்பு துவையலையும் எப்படி இருக்குதுன்னு சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறக்கே அங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. லெமன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக புளிப்பாக காரமாக பயங்கரமாக இருக்குது. துவையலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதை சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாரும் ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி விதவிதமான காம்பினேஷன்ஸோட புது சமையல் செய்முறைகளோட வாரம் தமிழ் மெனு சேனலில் நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். கட்டாயம் இந்த எலுமிச்சை சாதம் பருப்பு துவையல் ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. அது மேலும் மேலும் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். மற்ற ஒரு ரெசிபியில் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.